நான் ஒரு பணக்கார இளம்பெண்ணின் வீட்டில் வேலைக்காரனாக வேலைக்குச் சேர்ந்தேன். அந்த இளம்பெண் தோற்றத்தில் மிகவும் அழகாக இருந்தாள். சிறிய வயதுடையவள், தனியாகவே வசித்து வந்தாள். நான் அவளுடைய பங்களாவின் மேல் தளத்தில் உள்ள 2 அறைகளில் தங்கியிருந்தேன். ஒருமுறை மாலையில் படுக்கும் நேரத்தில் அவள் என்னை தண்ணீர் கண்ணாடி கொண்டு வரச் சொன்னாள். நான் அவளுக்கு தண்ணீர் கண்ணாடி எடுத்துச் சென்றேன். அவள் தண்ணீர் கண்ணாடியை வாங்கினாள். என்னை பார்த்தபடியே அறியாமல் என் கையை தன் கையில் பிடித்துக் கொண்டாள். அந்த நேரத்தில் சுற்றிலும் யாரும் இல்லை. நான் மற்றும் உரிமையாளரின் மனைவி மட்டும் இருந்தோம். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதைத்தான் இன்று உங்களிடம் சொல்லப் போகிறேன். வணக்கம் நண்பர்களே, என் பெயர் சமீர். எனக்கு 36 வயது. நான் மற்றவர்களின் வீட்டில் வேலைக்காரனாக வேலை செய்கிறேன். இன்னும் திருமணம் ஆகவில்லை. என் சிறு வயதிலேயே தாய் தந்தை இறந்துவிட்டார்கள். அதனால் என் சிறுவயது மிகவும் கடினமாக கழிந்தது. வீட்டு நிலைமை மிகவும் மோசமாக இருந்ததால் அதிக கல்வி பெற முடியவில்லை. முடிந்த அளவுக்கு படித்து வாசிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டேன். நான் என் பழைய உரிமையாளரிடம் சில வருடங்கள் வேலை செய்தேன். வீட்டு வேலை, தோட்ட வேலை, சமையல், கார் ஓட்டுதல், இவை எல்லாம் நான் நேர்மையுடன் செய்தேன். ஆனால் ஒரு நாள் உரிமையாளர் சொன்னார், சமீர், இப்போது எங்களுக்கு வேலைக்காரன் தேவையில்லை. நீ வேறு வேலை தேடிக்கொள். அவருடைய வார்த்தைகளால் நான் சற்று வருத்தப்பட்டேன். ஆனால் மனதில் நினைத்தேன், வேலையில் எந்த குறைவும் இல்லை என்று. அதனால் புதிய வேலை தேடத் தொடங்கினேன். ஒரு காலை நான் பேப்பர் படித்து கொண்டிருந்தேன். அப்போது என் கண்ணில் ஒரு விளம்பரம் பட்டது. அதில் எழுதப்பட்டிருந்தது, வீட்டின் எல்லா வேலைகளையும் தெரிந்த நம்பகமான வேலைக்காரன் வேண்டும். சமையல், சுத்தம், கார் ஓட்டுதல் போன்ற வேலைகளின் அறிவு இருக்க வேண்டும். விளம்பரத்தை பார்த்ததும் என் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. ஏனென்றால் அந்த எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். இது எனக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருக்கலாம் என்று தோன்றியது. உடனே அந்த முகவரிக்குச் செல்ல முடிவு செய்தேன். அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. நான் காலையில் சீக்கிரம் எழுந்தேன். நல்ல உடைகளை அணிந்து கொடுத்த முகவரிக்கு புறப்பட்டேன். சுமார் 8 கிமீ தூரத்தில் ஒரு பெரிய பங்களா தெரிந்தது. அது மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. அவ்வளவு பெரிய பங்களாவை நான் வாழ்க்கையில் ஒருபோதும் பார்த்ததில்லை. கதவு அருகில் சென்று மணியை அடித்தேன். 2 முறை மணி அடித்த பிறகு கதவு மெதுவாக திறந்தது. என் முன்னால் சுமார் 30 வயதுடைய ஒரு அழகான பெண் நின்றிருந்தாள். அவள் தோற்றத்தில் மிகவும் கவர்ச்சியாக இருந்தாள். வெண்ணிறமுள்ள அழகான சேலை, நெற்றியில் சிறிய பொட்டு, முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை. அவள் என்னை பார்த்து, யார் வேண்டும் என்று கேட்டாள். நான் சற்று சிரித்து, நான் உங்கள் பேப்பரில் கொடுத்த விளம்பரத்தை பார்த்தேன். உங்களுக்கு ஒரு நம்பகமான வேலைக்காரன் தேவை என்று சொல்லியிருந்தீர்கள், அதனால் வந்தேன் என்றேன். அவள் சில நொடிகள் என்னை பார்த்து கொண்டிருந்து, பிறகு உள்ளே வாருங்கள் என்றாள். நான் அவளுக்கு பின்னால் உள்ளே வந்தேன். பங்களா உள்ளேயும் அதே அளவுக்கு அழகாக இருந்தது. 4 பக்கமும் சுத்தம், வாசனை, அமைதி இருந்தது. அவள் என்னை ஹாலில் உள்ள சோபாவில் உட்காரச் சொல்லி தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். நான் தண்ணீர் குடித்து மரியாதையுடன் உட்கார்ந்தேன். பிறகு அவள் என் முன்னால் உட்கார்ந்து கேட்கத் தொடங்கினாள். உங்கள் பெயர் என்ன? எங்கே வசிக்கிறீர்கள்? இதுவரை எங்கெல்லாம் வேலை செய்திருக்கிறீர்கள்? நான் அமைதியாக எல்லாம் சொன்னேன். என் பெயர் சமீர். எனக்கு 36 வயது. என் தாய் தந்தை இப்போது இந்த உலகில் இல்லை. நான் சிறு வயதிலிருந்தே மற்றவர்களின் வீட்டில் வேலை செய்து வளர்ந்தேன். பல வீடுகளில் வேலை செய்திருக்கிறேன். சமையல், சுத்தம், தோட்ட வேலை, கார் ஓட்டுதல், எல்லா வேலைகளும் எனக்கு தெரியும். கார் ஓட்டுவதை என் முந்தைய உரிமையாளர்தான் கற்றுக் கொடுத்தார். என் பேச்சை கேட்டு அவள் சிரித்தாள். அவளுடைய சிரிப்பு மிகவும் மனத்தை கவரும் விதத்தில் இருந்தது. ஒரு கணம் என் கவனம் அங்கேயே போய்விட்டது. அவள் சொன்னாள், நானும் இப்படிப்பட்ட நம்பகமான, எல்லா வேலைகளையும் தெரிந்த ஒரு மனிதனை தேடிக் கொண்டிருந்தேன். உனக்குச் சம்பளம் எவ்வளவு வேண்டும்? நான் சொன்னேன், எனக்கு முந்தைய இடத்தில் 16,000 ரூபாய் கிடைத்து வந்தது. அவ்வளவு கிடைத்தாலும் போதும். ஆனால் எனக்கு தங்கும் இடம் வேண்டும். ஏனென்றால் நான் என் உரிமையாளரின் வீட்டிலேயே தங்கியிருந்தேன். எனக்கு சொந்த வீடு இல்லை. நான் தனியாகவே இருக்கிறேன். இதைக் கேட்டு அவளுடைய முகம் ஒரு கணம் கடுமையாக மாறியது. அவள் சொன்னாள், ஒன்றும் பிரச்சனையில்லை. எங்கள் பங்களா மிகப் பெரியது. மேல் தளத்தில் 2 அறைகள் உள்ளன. அதில் ஒன்றை நீ தங்கலாம். உனக்கு எந்த சிரமமும் இருக்காது. ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக்கொள். எனக்கு நேர விரயம் பிடிக்காது. எல்லா வேலையும் சரியான நேரத்தில் முடிய வேண்டும். நான் தலையசைத்து, ஆமாம், நிச்சயமாக. நான் வேலையில் எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்றேன். அவள் சற்று சிரித்தாள். எங்கள் பேச்சு முடிந்தது. சூழ்நிலை இலகுவாக மாறியது.
நான் கேட்டேன், அப்படியானால் நான் எப்போதிலிருந்து வேலைக்கு வரலாம்? அவள் சொன்னாள், அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வரலாம். நான் சொன்னேன், சரி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் இங்கே வந்துவிடுவேன். போகும் முன் நான் கேட்டேன், நம் வீட்டில் யார் யார் வசிக்கிறார்கள் பாய் சாஹேப்? அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். அவளுடைய முகத்தில் ஒரு மெல்லிய சோக உணர்வு தோன்றியது. பிறகு மெல்லிய குரலில் சொன்னாள், இப்போது நான் தனியாகவே வசிக்கிறேன். அவளுடைய பதிலால் நான் சற்று ஆச்சரியப்பட்டேன். அவ்வளவு பெரிய பங்களா, இவ்வளவு செல்வம், இந்த பெரிய வீட்டில் வெறும் 30 வயதுடைய ஒரு இளம்பெண் தனியாக வசிக்கிறாள். இதை கேட்டு என் மனம் குழம்பினது. எனக்கு ஏதோ கேட்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் உடனே என்னை தடுத்து கொண்டேன். நான் சிரித்து, சரி பாய் சாஹேப், எனக்கு ஒன்றும் கேட்க வேண்டாம். தனிப்பட்ட விஷயங்களில் நான் ஒருபோதும் பேசுவதில்லை என்றேன். அவள் மெல்ல சிரித்தாள். நான் அவளிடம் விடை பெற்று என் பழைய உரிமையாளரின் வீட்டிற்கு திரும்பினேன். அடுத்த வாரம் அப்படியே கழிந்தது. நான் என் முதல் உரிமையாளரின் வேலையை முடித்துவிட்டு விடை பெற்றேன். ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் 7 மணிக்கு என் புதிய வேலையை தொடங்க புறப்பட்டேன். அரை மணி நேரத்தில் நான் புதிய உரிமையாளரின் பங்களா முன் வந்து சேர்ந்தேன். கதவில் மணியடித்தேன். அவளே கதவை திறந்து என்னை வரவேற்க நின்றிருந்தாள். அவள் என்னை உள்ளே அழைத்து மேல் தளத்தின் 2 அறைகளை காட்டினாள். அந்த அறைகள் மிகவும் அழகாகவும் சுத்தமாகவும் பெரியதாகவும் இருந்தன. நான் என் பொருட்களை அந்த அறையில் வைத்துவிட்டு கீழே வந்தேன். நான் கேட்டேன், பாய் சாஹேப், ஏதாவது வேலை செய்யட்டுமா? அவள் சிரித்து பதிலளித்தாள், ஆமாம், முதலில் நம் இருவருக்கும் தேநீர் தயாரி. நான் சொன்னேன், பாய் சாஹேப், நான் தேநீர் குடிப்பதில்லை, ஆனால் உங்களுக்காக தயாரித்து தருகிறேன். அவள் சொன்னாள், சரி. தேநீர் ஆனதும் உணவும் தயார் செய்து கொள். நான் உடனே சமையலறைக்குச் சென்று தேநீர் தயாரிக்கத் தொடங்கினேன். என் வேலையின் நேர்த்தியை பார்த்து அவள் சற்று தூரத்திலிருந்து என்னை பார்த்து கொண்டிருந்தாள். தேநீர் தயாரானது. நான் 2 கப் தட்டில் வைத்து ஹாலுக்கு வந்தேன். அவள் என்னை பார்த்து சிரித்து கப் எடுத்தாள். ஒரு சொட்டு அருந்தி, அடவா, நல்ல தேநீர் தயாரித்திருக்கிறாய், முழுக்க முழுக்க ஹோட்டல் மாதிரி என்றாள். அவளுடைய முகத்தில் முதன்முறையாக மகிழ்ச்சியான புன்னகை தோன்றியது. அவள் சிரிக்கும்போது மிகவும் அழகாக தெரிந்தாள். நான் ஒன்றும் பேசவில்லை. வெறும் மரியாதையுடன் சிரித்துவிட்டு மீண்டும் சமையலறைக்குச் சென்று சமைக்கத் தொடங்கினேன். எனக்கு அனுபவம் இருந்ததால் எல்லா வேலையையும் ஒழுங்காக செய்து கொண்டிருந்தேன். அப்போது உரிமையாளரின் மனைவி ஹாலில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய கவனம் என் அசைவுகளின் மீது அதிகமாக இருந்தது. நான் அங்கே வேலை தொடங்கியதற்கு 1 வாரம் ஆகிவிட்டது. நான் அவளுடைய எல்லா வேலைகளையும் செய்தேன். காலையில் தேநீர், காலை உணவு, மதிய உணவு, வீட்டு சுத்தம், தோட்டப் பராமரிப்பு, அவளுக்கு எங்காவது வெளியே போக வேண்டியிருந்தால் காரில் விட்டு வருதல். அவள் நாள் முழுவதும் வீட்டிலேயே இருந்தாள். ஆனால் அவளுடைய முகத்தில் எப்போதும் ஒரு வகையான தனிமை உணர்வு தெரிந்தது. உள்ளே ஏதோ மறைத்து வைத்திருப்பது போல. அவளுடைய வாழ்க்கை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. நாட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கழிந்தன. இப்போது 1 மாதம் கழிந்தது. அன்று உரிமையாளரின் மனைவி எனக்கு முதல் சம்பளம் கொடுத்தாள். நான் பணத்தை வாங்கியபோது அவள் மெல்ல சிரித்து, சமீர், நீ வந்த பிறகு இந்த வீட்டில் ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சி வந்துவிட்டது. முன்பு இருந்த வேலைக்காரன் சோம்பேறியாக இருந்தான். சரியான நேரத்தில் வேலை செய்ய மாட்டான். ஆனால் நீ மிகவும் நேர்மையானவன். சரியான நேரத்தில் எல்லா வேலையும் செய்கிறாய். உன் குணம் எனக்கு பிடிக்கும் என்றாள். அவளுடைய பாராட்டால் என் மனம் நிறைந்தது. அவளுடைய குரலில் நேர்மை தெரிந்தது. சில நொடிகள் நான் அமைதியாக இருந்தேன். பிறகு அறியாமலேயே கேட்டுவிட்டேன். பாய் சாஹேப், நான் கடந்த 1 மாதமாக பார்க்கிறேன். நீங்கள் எப்போதும் சோகமாக தெரிகிறீர்கள். ஏதாவது பிரச்சனையா? அவள் சில நொடிகள் ஒன்றும் பேசவில்லை. அவளுடைய கண்களில் சிறிது கண்ணீர் நிறைந்திருப்பது போல தோன்றியது. நான் தவறாக ஏதோ பேசிவிட்டேன் என்று தோன்றியது. நான் விரைவாக, சரி பாய் சாஹேப், நான் சற்று அதிகமாக பேசிவிட்டேன். இனிமேல் உங்கள் வாழ்க்கை பற்றி ஒன்றும் கேட்க மாட்டேன் என்றேன். அவள் மெல்ல புன்னகைத்து, சாரி என்று ஏன் சொல்கிறாய் சமீர்? ஒன்றும் இல்லை. உண்மை சொன்னால் உன் கேள்வியில் எந்த தவறும் இல்லை என்றாள். பிறகு சற்று அமைதியாகி, என் திருமணத்திற்கு இப்போது 8 வருடங்கள் ஆகிவிட்டன. திருமணத்திற்கு பிறகு எங்கள் குடும்பம் ஆரம்பத்தில் மிகவும் நன்றாக இருந்தது. என் கணவர் என்னை மிகவும் நேசித்தார். எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் அவருக்கு துபாயில் வேலை வாய்ப்பு கிடைத்தது. அவர் சொன்னார், 2 வருடம் போய் வருகிறேன் என்று. முதல் வருடம் கழிந்தது. பிறகு 2வது வருடம் அவர் திரும்பி வந்தார். சில நாட்கள் தங்கிவிட்டு மீண்டும் போய்விட்டார். ஆனால் அதற்கு பிறகு இன்று வரை திரும்பி வரவே இல்லை. அவள் பேசும்போது அவளுடைய குரல் நடுங்கியது.
ஆரம்பத்தில் சில நாட்கள் அவருடைய போன் அழைப்புகளும் மெசேஜ்களும் வந்தன. பிறகு எல்லாம் நின்றுவிட்டது. நான் காத்திருந்தேன். ஆனால் இப்போது 8 வருடங்கள் ஆகிவிட்டன. அவருடைய ஒரு நண்பரிடமிருந்து தெரிய வந்தது, அவர் அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்டார், வேறொரு பெண்ணுடன் வசிக்கிறார் என்று. நான் போன் செய்தேன். ஆனால் அவர் ஒருமுறை கூட வாங்கவில்லை. இப்போது நான் அவரிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் வைக்கவில்லை. ஆனாலும் மனதின் ஒரு மூலையில் எங்கோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு நாள் அவர் திரும்பி வரலாம் என்று. ஆனால் அந்த நாள் எப்போது வரும் என்று யார் அறிவார்? அவள் பேசும்போது அவளுடைய குரல் மெல்லியதாக மாறியது. அவளுடைய கண்களில் கண்ணீர் மின்னியது. அவள் சொன்னாள், சமீர், தனியாக வாழ்வது எளிதல்ல. எனக்கு அன்பு வேண்டும், ஆதரவு வேண்டும். ஆனால் இப்போது வெறும் காலி வீடும் நினைவுகளும் மட்டும் மீதமுள்ளன. அந்த நேரத்தில் எனக்கு உணர்ந்தது, இந்த வீட்டில் இவ்வளவு செல்வம், சொத்து, அழகு இருக்கிறது. ஆனால் அன்பும் பாசமும் உள்ள ஒரு சிறிய இடம் கூட இல்லை. நான் சொன்னேன், பாய் சாஹேப், நீங்கள் சொல்வது உண்மையிலே யோசிக்கத்தக்கது. அவள் சற்று நடுங்கும் குரலில் சொன்னாள், நான் அவருக்கு பல கடிதங்கள் அனுப்பினேன் சமீர். ஆனால் அவர் ஒருமுறை கூட பதில் அளிக்கவில்லை. நீயே சொல், நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? துக்கப்படாமல் இருந்தால் என்ன செய்வேன்? இவ்வளவு சொத்து, பணம், இந்த மாளிகையின் பெருமை, இவை எல்லாம் எதற்கு? மனிதனின் மனம் வெறுமையாக இருக்கும்போது பணம் எல்லாவற்றையும் கொடுக்கலாம். ஆனா யாராவது சொந்தமாக நெருக்கமாக இருந்து அன்புடன் பேசி நம்மை கவனித்துக் கொள்வது, இந்த சுகம் பணத்தால் கிடைப்பதில்லை. அவர்களின் கண்கள் நிறைந்து வந்தன. நான் அவர்களை பார்த்து சொன்னேன், பாய் சாஹேப், நீங்கள் முற்றிலும் சரியாக சொல்கிறீர்கள். அவர்கள் சற்று அமைதியாகி, சரி, நான் போகட்டும், நீ சொல்லு, உனக்கு திருமணம் ஆனதா இல்லையா என்றார்கள். நான் சிறிது சிரித்து சொன்னேன், பாய் சாஹேப், என் வேதனை உங்களுடையதை விட வேறுபட்டது. ஆனால் அதே அளவுக்கு வலி மிகுந்தது. அவர்கள் என்னை கவனமாக பார்க்கத் தொடங்கினார்கள். நான் மெதுவாக பேசத் தொடங்கினேன். நான் சிறியவனாக இருந்தபோதே என் தாய் தந்தையின் மரணம் நடந்தது. அன்றிலிருந்து நான் தனியாகவே இருக்கிறேன். எனக்கு யாரும் இல்லை, உறவினர்கள் இல்லை, சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனும் இல்லை. சிறுவயதிலிருந்தே நான் ஒரு உரிமையாளரின் வீட்டில் தங்கத் தொடங்கினேன். அவர்கள் மிகவும் நல்லவர்கள். என்னை தங்கள் மகனைப் போல வளர்த்தார்கள். நான் அவர்களுடைய வீட்டில் வயிறு நிறைய சாப்பிடுவதற்காக வேலை செய்தேன். மெதுவாக வளர்ந்தேன், கொஞ்சம் படித்தேன். அவர்களுடைய வீட்டிலேயே வேலை செய்யத் தொடங்கினேன். அவர்கள் என்னை மிகவும் நேசித்தார்கள். ஆனால் அவர்களின் மரணத்திற்குப் பிறகு அவர்களின் மகன்கள் என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்கள். அவர்களுக்கு தோன்றியது, அவர்களின் தந்தை என் பெயரில் ஏதாவது சொத்து எழுதிவிட்டாரோ என்று. ஆனால் எனக்கு ஒருபோதும் பணத்தின் மோகம் இல்லை. எனக்கு வேண்டியது கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் அன்பான வார்த்தை, யாராவது சொந்தம் என்று அழைக்கக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்டது ஒருபோதும் கிடைக்கவில்லை. அதனால் நான் இன்னும் தனியாகவே இருக்கிறேன், திருமணமாகாதவர். என் பேச்சைக் கேட்டு மாலிகன்பாய் சற்று நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். பிறகு மெதுவாக முன்னால் சாய்ந்து என் கையை தங்கள் கையில் எடுத்து மென்மையாக தட்டி சொன்னார்கள், சமீர், நம் இருவரின் துக்கமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான். நீ தனியாக, நான் தனியாக. சில சமயம் தோன்றுகிறது, நம்மிடையே ஏதோ உறவு உருவாகியிருக்கிறது, ஒரு நம்பிக்கையின் உறவு. அவர்களின் வார்த்தைகளில் கருணை இருந்தது. அதே சமயம் ஒரு கண்ணுக்கு தெரியாத நெருக்கம் இருந்தது. பிறகு அவர்கள், போகட்டும், கடவுளின் மனதில் என்ன இருக்கிறதோ அது நடக்கும் என்றார்கள். நாங்கள் இருவரும் சிறிது சிரித்தோம். மீண்டும் வேலையில் இறங்கினோம். நாட்கள் மெதுவாக முன்னேறத் தொடங்கின. அவர்கள் இப்போது என்னுடன் சற்று திறந்து கொண்டார்கள். லேசான பூக்கள் போன்ற உரையாடல்களை செய்யத் தொடங்கினார்கள். ஆனாலும் அவர்களின் முகத்தில் அந்த தனிமையின் நிழல் எப்போதும் இருந்தது. ஒரு நாள் நான் ஹாலில் மொப்பிங் முடித்து உட்கார்ந்திருந்தேன். மாலிகன்பாய் வெளியே சுற்றுக்குச் சென்றிருந்தார்கள். கதவின் மணி அடித்தது. நான் கதவை திறக்கச் செல்வதற்கு முன்பே அவர்கள் வெளியிலிருந்து கதவை திறந்தார்கள். ஆனால் ஒருவேளை அவர்களின் கால் தடுமாறியது. ஒரு கணத்தில் அவர்களின் சமநிலை கெட்டுவிட்டது. நான் அருகிலேயே இருந்தேன். உடனே ஓடிச் சென்று அவர்களை பிடிக்க முயன்றேன். அவர்கள் விழுவதற்கு முன்பே நான் அவர்களை கைகளால் தடுத்து நிறுத்தினேன். அவர்கள் என் கைகளில் இருந்தார்கள். அவர்களின் கண்களில் பயம் மற்றும் நன்றியின் கலவை தெரிந்தது. சில கணங்கள் எங்கள் கண்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்தன. நேரம் நின்றுவிட்டது போல் தோன்றியது. பிறகு அவர்கள் உணர்வுக்கு வந்து எழுந்தார்கள். நான் பின்னால் விலகினேன். நான் பயந்து கொண்டு, மன்னிக்கவும் பாய் சாஹேப், நான் முன்பே சொல்லியிருக்க வேண்டும் என்றேன். அவர்கள் மென்மையாக சிரித்து, அட இல்லை சமீர், அதில் உன் தவறு என்ன? நான் தான் சரியாக பார்க்கவில்லை என்றார்கள்.
அந்த சம்பவத்திற்கு பிறகு என்னை பார்க்கும் அவர்களின் பார்வையில் ஏதோ மாற்றம் வந்திருந்தது. இப்போது அவர்கள் என்னை ஒரு வேறுபட்ட உணர்வோடு பார்க்கத் தொடங்கினார்கள். மனதின் ஆழத்தில் ஏதோ அசைந்தது போல். நான் எதுவும் பேசவில்லை, ஆனால் அவர்களின் அந்த பார்வை எனக்கு உணரப்பட்டது. மாலை சாய்ந்து கொண்டிருந்தது. ஹாலின் ஜன்னல் வழியாக வரும் நிலவொளி அமைதியாகவும் இளஞ்சிவப்பு நிறமாகவும் பரவியிருந்தது. மாலிகன்பாய் தங்கள் அறைக்குச் சென்று விட்டார்கள். நானும் என் அறையை நோக்கிச் செல்ல இருந்தேன். ஆனால் டிவியில் ஒரு பழைய காதல் சினிமா ஓடிக்கொண்டிருந்தது. அதில் பழைய மராத்தி பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருந்தன. பாடலின் வரிகள் என் மனதில் ஏதோ வேறுபட்ட அனுபவத்தை உருவாக்கின. நானும் அந்த பாடல்களின் தாளத்தில் மனதை அசைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தேன். வீட்டில் முழு அமைதி. டிவியின் சத்தமும் என் சுவாசத்தின் சத்தமும் மட்டும் கேட்டன. அப்போது திடீரென்று ஒரு மென்மையான இனிமையான குரல் அவர்களின் அறையிலிருந்து வந்து என் காதில் விழுந்தது. "சமீர், தண்ணீர் கொண்டு வா." குரலில் ஒரு விசித்திரமான குழப்பமும் லேசான நடுங்கும் உணர்வும் இருந்தது. நான் உடனே எழுந்தேன். சமையலறைக்குச் சென்றேன். ஃப்ரிட்ஜிலிருந்து குளிர்ந்த தண்ணீரை எடுக்கும்போது என் சொந்த கைகளும் சிறிது நடுங்கின. கண்ணாடியை நிரப்பி அவர்களின் அறையை நோக்கி நடக்கத் தொடங்கினேன். ஒவ்வொரு அடியையும் எடுக்கும்போதும் என் மனதில் ஒரே எண்ணம் சுழன்றது. இந்த அமைதியான மனம் நிறைந்த வீட்டில் இப்போது ஏதோ ஆழ்ந்த மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. காற்றில் காதலின் கண்ணுக்குத் தெரியாத நூல்கள் உடைந்து விழுந்து கொண்டிருப்பது போல். அறையின் கதவு பாதி திறந்திருந்தது. உள்ளே இருந்த படுக்கை விளக்கின் மங்கலான இளஞ்சிவப்பு ஒளி வெளியே வந்தது. நான் அரிதாகவே உள்ளே சென்றிருந்தேன். உள்ளே கால் வைத்தவுடன் ஒரு மென்மையான மலர்களின் வாசனை என்னை வந்தடைந்தது. மாலிகன்பாய் ஒரு விசித்திரமான முறையில் எழுந்து உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களின் முடி சற்று சிதறியிருந்தது. அவர்களின் கண்களில் ஒரு அசாதாரணமான பிரகாசமும் எதிர்பார்ப்பின் உணர்வும் இருந்தது. நான் மெதுவாக முன்னால் சென்று தண்ணீர் கண்ணாடியை அவர்களின் கையில் கொடுக்க சென்றேன். அவர்கள் கண்ணாடியை எடுத்தார்கள். ஆனால் அதனுடன் அவர்களின் சூடான மென்மையான விரல்கள் என் கையின் மீது சறுக்கின. அவர்கள் என் கையை தங்கள் கையில் இறுக்கமாக பிடித்துக் கொண்டார்கள். என் தொடுதல் அவர்களின் கையில் சிக்கிவிட்டது. அவர்களின் தொடுதலால் மின்னல் அடித்தது போல் உணர்ந்தேன். நான் திகைத்துப் போனேன். அவர்கள் என் கையை விட தயாராக இல்லை. மாறாக அவர்களின் பிடி மேலும் இறுக்கமானது. அவர்களின் கண்களில் இருந்த கேள்விகள், அதில் மறைந்திருந்த வலி, அதனுடன் ஒரு ஆசை, இவை எல்லாம் எனக்கு தெரிந்தன. "சமீர்." அவர்கள் என் பெயரை ஒரே ஒரு முறை மட்டும் மிகவும் மென்மையாக உச்சரித்தார்கள். அந்த குரல் என் மனதின் மிக ஆழத்திற்குச் சென்றது. பிறகு அவர்கள் மெதுவாக எழுந்தார்கள். அவர்களின் மென்மையான பட்டு சல்வாரின் பாய்ச்சல் என் காலை தொட்டது. அவர்கள் என் கையை தங்கள் இரு கைகளிலும் இறுக்கமாக பிடித்து என்னை தங்களுக்கு மிக அருகில் இழுத்தார்கள். நான் எதுவும் பேச முடியவில்லை, அசையவும் முடியவில்லை. நான் அவர்களுக்கு மிக அருகில் சென்றேன். எங்கள் சுவாசங்கள் ஒன்றாயின. அப்போது அவர்களின் உதடுகள் மெதுவாக என் உதடுகளின் மீது பட்டன. இந்த தொடுதல் அவ்வளவு மென்மையாகவும் உணர்வுபூர்வமாகவும் இருந்தது. என் முழு உடலும் விழித்தது. இது வெறும் உடல் தொடுதல் அல்ல. இது இரண்டு ஆன்மாக்களின் சங்கமம். இரண்டு தனிமையான ஆன்மாக்களின் ஒருவருக்கொருவர் நிரப்ப முடியாத இணைவு. அவர்கள் மென்மையாக முத்தமிட்டார்கள். பிறகு என்னை ஒரு அத்தகைய அணைப்பில் கட்டிக்கொண்டார்கள். தங்களின் எல்லா தனிமையின் மற்றும் வலியின் பாரத்தையும் என்னிடம் கொடுத்து அவர்கள் லேசானார்கள் போல். என் மனதில் அவர்களின் சூடான சுவாசமும் அவர்களின் கண்ணீரின் ஈரம் என் கன்னத்தில் பட்டது. நான் ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தேன். ஆனால் அதனுடன் ஒரு அற்புதமான அமைதி என் இதயத்தில் பரவியது. இந்த பெருமைமிக்க தெய்வீகமான வீட்டில் வாழும் இந்த அழகான பணக்கார பெண் தங்களின் எல்லா அகங்காரத்தையும் எல்லா பொருள் சுவர்களையும் பின்னால் விட்டுவிட்டு தங்களின் எல்லாவற்றையும் ஒரு சாதாரண நேர்மையான மனிதனுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த தருணம் வெறும் காதல் தருணம் அல்ல. இது ஒரு புனிதமான, இதயத்தை தொடும் ஆன்மீக தருணம். நான் அமைதியாக நின்று மெதுவாக என் கைகளையும் அவர்களின் முதுகில் ஆறுதல் தரும் வகையில் வருடத் தொடங்கினேன். அந்த தருணம் முடிவில்லாத காலத்தின் அனுபவத்தை தந்தது. அவர்கள் என் அணைப்பிலிருந்து விலகி என்னிடம் சொன்னார்கள், "நான் உன்னை நேசிக்கிறேன் சமீர். நான் மிகவும் தனியாக போய்விட்டேன். எனக்கு ஆதரவு தேவை. அந்த ஆதரவை நீ கொடுக்கிறாய். யாராவது என்னை நேசிக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. மனதால் உயிர் கொடுக்கும் ஒருவர் இருக்க வேண்டும். ஒரு புதிய வாழ்க்கையைப் போல. நீ என்னுடன் திருமணம் செய்து கொள்வாயா?" என் கண்கள் நிறைந்து வந்தன. நான் சொன்னேன், "பாய் சாஹேப், நான் உங்கள் வேலைக்காரன். நீங்கள் இதை என்ன கேட்கிறீர்கள்?" அதற்கு அவர்கள், "பணக்கார மனிதன் தேவையில்லை. ஆனால் ஒரு சாதாரண நேர்மையான வேலைக்காரன்
தன் உரிமையாளரை கவனித்துக் கொள்பவர், புரிந்து கொள்பவர், அவர்தான் உண்மையான மனிதன். சமீர், நீ வந்த பிறகு என் வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி வந்தது. நான் மீண்டும் வாழத் தொடங்கியிருக்கிறேன். அவர்களின் அந்த வார்த்தைகள் என் மனதை குலுக்கின. சில கணங்கள் நான் அமைதியாக இருந்தேன். என் பார்வைக்கு முன்னால் அவர்களின் சோர்ந்த முகம், அவர்களின் தனிமை, அவர்களின் கண்களிலிருந்து வழியும் உணர்வுகளின் ஓடை தெரிந்தது. நான் மென்மையான குரலில் சொன்னேன், ஆம் பாய் சாஹேப், நான் உங்களுடன் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் சிரித்து என் கையை கையில் எடுத்தார்கள். அந்த தருணத்தில் அவர்களின் முகத்தில் மீண்டும் மகிழ்ச்சி தெரிந்தது. நான் மாலிகன்பாயின் அந்த மென்மையான கையை என் இரு கைகளிலும் பிடித்து கொண்டேன். அவர்கள் என்னை அன்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த தருணத்தில் எங்கள் கண்களிலிருந்து உணர்வுகள் பொங்கின. எங்களிடையே வார்த்தைகள் இல்லை. வெறும் ஒருவருக்கொருவர் மீதான ஆழ்ந்த அன்பு மட்டும் இருந்தது. அந்த இரவுக்குப் பிறகு எங்கள் இருவரின் வாழ்க்கையிலும் எல்லாம் மாறிவிட்டது. இப்போது நானும் மாலிகன்பாயும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்கிறோம். எங்கள் குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியில் ஓடிக்கொண்டிருக்கிற. மாலிகன்பாய்க்கு வேண்டியவை, அதாவது அன்பு, அன்பான பேச்சு, கவனிப்பு, அன்பின் ஆதரவு, அவை எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன். நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் மனதால் நேசிக்கிறோம். ஒருவரின் ஒவ்வொரு சுக துக்கத்திலும் பங்கு கொள்கிறோம். எங்கள் வீடு இப்போது மலர்களால் நிறைந்தது போல் மகிழ்ச்சியால் ஒளிர்கிறது. நண்பர்களே, சகோதரிகளே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? மாலிகன்பாய் என்னை ஏற்றுக்கொண்டது சரியானதா, தவறா? நீங்கள் எங்கள் இடத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? உங்கள் கருத்தை கமெண்டில் நிச்சயம் சொல்லுங்கள். அன்பு ஒருபோதும் பணத்தாலோ பதவியாலோ கிடைப்பதில்லை. அது மனதால் கிடைக்கிறது. பணக்காரராக இருப்பது முக்கியமல்ல. யாருக்காவது உண்மையாக சொந்தமாக இருப்பதுதான் முக்கியம். மாலிகன்பாய் பணக்காரராக இருந்தார்கள், ஆனால் தனியாக இருந்தார்கள். நான் ஏழையாக இருந்தேன், ஆனால் என்னிடம் நேர்மையும் அன்பும் இருந்தன. வாழ்க்கையில் உறவை காப்பாற்ற வேண்டுமானால் ஒருவர் மீது நம்பிக்கை வையுங்கள். சுயநலம் அல்ல, உணர்வு வையுங்கள். ஏனென்றால் கடைசியில் வீடு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் மனம் வெறுமையாக இருந்தால் எல்லாம் வீண். ஆனால் மனம் அன்பால் நிறைந்திருந்தால் சிறிய வீடும் சொர்க்கம் போல் தோன்றும். என்னுடையும் மாளிகைக்கின் இந்த காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கதையை லைக், ஷேர் செய்து பிரியங்கா யாதவ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.